அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கான ரவுண்ட் 2க்கான கம்ப்ளீட் ஸ்கெடியூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. Tnmedicalselection.netங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் காட்டுற 3 விதமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று 7.5% ஹரிசான்டல் ரிசர்வேஷனுக்காகவும், செகண்ட் நார்மல் கவர்மெண்ட் கோட்டா, அண்ட் தேர்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ இந்த 3 கோட்டாக்காக செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஒவ்வொன்றா காட்டிகிட்டே வரேன், உங்களுக்கே புரியும். ஸோ அவங்களோட வெப்சைட் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன்ஸில் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் phase counseling for 7.5% reservation and government quota and management quota. ஃபர்ஸ்ட் நான் இப்போ கவர்மெண்ட் கோட்டா கிளிக் பண்ணுறேன். கவர்மெண்ட் கோட்டா கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு PDF டவுன்லோட் ஆகும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லா தெளிவாக விஷுவலைஸ் ஆக போது, நீங்களே பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ பிகின் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஆஃப் வித் கவர்மெண்ட் கோட்டா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான கம்ப்ளீட் ஸ்கெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிங்கன்னா ஆரம்பிக்கிற டேட் 5th ஜனவரிக்கு ஆரம்பித்து 7th ஜனவரி அன்றைக்கி முடிக்கிறாங்க. இது யாருக்குன்னா ஆல் கம்யூனிட்டிஸ். ஜென்ரலாக நமக்கு கவர்மெண்ட் கோட்டா நடக்கும் பார்த்தீங்களா, எந்த ஸ்பெஷல் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இல்லாமல் ஒரு ஜென்ரலாக எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு. அது 5th ஜனவரி அன்றைக்கி ஆரம்பித்து 7th ஜனவரிக்கு முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்லைடில் காமிச்சிருக்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கான்ட்ராஸ்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். செகண்ட் ரவுண்ட் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், டாக்குமெண்ட்ஸ்லாம் நிறைய வெரிஃபை பண்ணுவாங்க. பட் செகண்ட் ரவுண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் ஹூ ஆர் கம்மிங் ஆர் ஆல்ரெடி காலேஜில் போய் அட்மிஷன் போட்டாங்க. ஸோ சர்டிஃபிகேட்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அவங்க வெரிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் காலேஜ்லேருந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வருவாங்க. அதை நான் இந்த வீடியோவில் எண்டில் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் தான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அது டக்குன்னு வேலை நடந்துடும். ஸோ சீக்கிரமாக ப்ராசஸ் எல்லாமே நடந்துடும். ஸோ கவனமாக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாதிரி ரொம்ப நாள் நடக்காது. செகண்ட் ரவுண்ட் வேகமாக நடந்துடும். அதுக்கான ஸ்கெட்யூல் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக நான் இப்போ ஒவ்வொரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன கொண்டு போகணும், என்னென்ன தவறு செய்யக்கூடாது, கரெக்டாக இதை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் பார்க்கலாம். ஸ்கெட்யூல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 நாள் நடக்க போகுது ஜென்ரலுக்காக. ஸோ ஜென்ரல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5th ஜனவரி அதில் 2 ஷிஃப்ட் தான் இருக்குது. நம்ம யூஸ்வலாக 3 செஷன் நடத்துவாங்க பார்த்தீங்களா, 9 AM அதுக்கப்புறம் 11 AM அதுக்கப்புறமா 2 PM. ஸோ இப்போ நமக்கு 2 செஷன் தான் டியூஸ்டே அன்றைக்கி நடக்க போகுது. 5th ஜனவரி அன்றைக்கி 9 AM செஷன் அண்ட் 2 PM செஷன். அதில் 9 AM செஷனில் ஜென்ரல் ரேங்க் நம்பர் 1லேருந்து ஜென்ரல் ரேங்க் நம்பர் 1033 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. அண்ட் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 710 மார்க்ஸ் 598 மார்க்ஸ் வரைக்கும் வருது. ஓகேங்களா. அண்ட் தென் செகண்ட் ஷிஃப்ட் 2 PMலேருந்து ஆரம்பிக்குது. 2 PMக்கு ஜென்ரல் ரேங்க் நம்பர் 1034லேருந்து ஜென்ரல் ரேங்க் 2015 வரைக்கும் 597 மார்க்ஸ் 566 மார்க்ஸ் வரைக்கும். ஸோ அந்த எண்ட் ஆஃப் டே 1 566 மார்க்ஸ் எடுத்தவங்க வரைக்கும் ஃபர்ஸ்ட் நாள்லேயே போயிட்டு வந்துடலாம். ஓகேங்களா. நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2015 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. இது ரொம்ப பெரிய நம்பர். ஒரே நாள் 2000 பேர் இப்போ அக்காமடேட் பண்ண போகிறாங்க. 2000 பேருமே வந்துடுவாங்களா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். 2000 பேர் வரனாலும் மினிமம் உங்களுக்கு ஒரு 1200க்கு மேலே கண்டிப்பாக இருப்பாங்க. 1500 மேலே இருப்பாங்க. பிகாஸ் அந்த ஸ்டாப்பில் இருக்க ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் மோர் ஆர் லெஸ் அவங்களுக்கு பெருசாக ரீஅலாட்மெண்ட் நடக்காது. எல்லாருமே ஒரு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. MMC ஸ்டாண்ட்லேயே கீழ்பாக்குன்னு ஒரு சில பேர் ஸ்டாண்ட்லேருந்து MMC போவாங்க, ஒரு சில பேர் கீழ்பாக்கிலேருந்து ஸ்டாண்ட்லேயே போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும். ஸோ கம்ஃபர்டபுளாக கண்டிப்பாக 2000 பேரில் 1500 பேர் நிச்சயமாக வருவாங்க. ஸோ அதுக்கு மேலே வருது டிபெண்ட்ஸ், சிச்சுவேஷன் பொறுத்து மாறலாம். ஓகேங்களா. ஸோ ஒரே நாளில் 5th ஜனவரி அன்னைக்கு 2000 பேர் வர போகிறாங்க. அந்த செகண்ட் டே இஸ் வெட்னஸ்டே 6th ஜனவரி அன்னைக்கு 3 ஷிஃப்ட் பழையபடி 3 ஷிஃப்ட் எடுத்துகிட்டு வராங்க. 9 AM 11 AM அண்ட் 2 PM. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேங்க் 2016th ரேங்க்லேருந்து ஆரம்பிச்சு 5057th ரேங்கோட டே 2 முடியுது வெட்னஸ்டே அன்னைக்கு. ஸோ அதுக்கான கரஸ்பாண்டிங் மார்க் பார்த்தீங்கன்னா 565 மார்க்லேருந்து 502 மார்க்ஸ் வரைக்கும் இருக்குது. ஓகே. அந்த தேர்ட் டே இஸ் Thursday 7th ஜனவரி. அதில் ஒரே ஒரு செஷன் மட்டும் தான் நடத்துகிறாங்க, 9 AM செஷன். ஸோ மோர் ஆர் லெஸ் நமக்கு 2 நாள்லேயே முடிஞ்சு போயிடும். பெருசாக ரீஅலாட்மெண்ட்ஸ் இருக்காது. தேர்ட் டே சும்மா கூப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம். பட் யாரும் மனசு தளரணும்னா நமக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் 7th ஜனவரி அன்னைக்கு இருக்கல ஜென்ரல் ரேங்க் 5058லேருந்து 6596 வரைக்கும் இருக்குது. 501லேருந்து 475 வரைக்கும் வரும். இது நார்மல் ஜென்ரல் கவுன்சிலிங். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் கூப்பிடுவாங்க, SC SC STக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அவங்களுக்கு 7th ஜனவரி காலையில் ஷிஃப்ட் நம்ம ஜென்ரலாக கூப்பிட்டாங்களா, மதிய ஷிஃப்ட்லேருந்து அடுத்த கேட்டகரி ரிசர்வேஷன் மட்டும் வருது. ஓகேங்களா. 11 AM அண்ட் 2 PMல கேட்டகரி ரிசர்வேஷன் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 AM அன்னைக்கு ஜென்ரல் ரேங்க் 6597லேருந்து 7762 வரைக்கும் இருக்குது. கரஸ்பாண்டிங் மார்க்ஸ் 474லேருந்து 456 வரைக்கும். அதே ஈவினிங் ஷிஃப்ட் அதாவது 2 PM ஷிஃப்ட்டில் ஜென்ரல் ரேங்க் நம்பர் 7763லேருந்து 8527 வரைக்கும் இருக்குது. அதுக்கான கரஸ்பாண்டிங் மார்க் 455லேருந்து 444. ஓகேங்களா. இது டே 3யோட எண். ஸோ டே 3யோட ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டோட ஜென்ரல் கவுன்சிலிங் முடியுது. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி வைஸ் கூப்பிடுவாங்க. ஆஃப்டர் தட் ரொம்ப முக்கியமான விஷயம் டே 4 8th ஜனவரி ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங், அதுவும் பழையபடி 3 ஷிஃப்ட் தான்.
ஜென்ரல் ரேங்க் 8530 ஆரம்பிச்சு 12497 முடியுது. அதுக்கான கரஸ்பாண்டிங் மார்க் 443 377 வரைக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9th January ஸ்டார்டிங் வந்து 12498 எண்டிங் வந்து 17007th ரேங்க் வரைக்கும் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இது வந்து நாட் ஒன்லி ஃபார் MBBS, இது BDSக்கும் சேர்த்து தான் வரும். செல்ஃப் ஃபைனான்சிங் BDS எல்லா கேட்டகரிக்குமே இதில் வரலாம். ஸோ அதனால் கூர்ந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த இடம் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இந்த ரேங்கிங்குள்ளே வரீங்கன்னா போயிடுங்க. உங்களுக்கு BDS எடுக்கிற சான்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் போய் தாராளமாக எடுக்கலாம். இந்த வருஷம் வந்து அதிகமாக BDSஐ ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் 11 மெடிக்கல் காலேஜஸ் வருது, நெக்ஸ்ட் இயர் வருதுங்கிற அந்த டெம்டேஷன்ஸில் வந்து நிறைய பேர் இன்னும் ஒரு 6 மாதம் தானே இருக்குது. ஸோ வந்து 11 மெடிக்கல் காலேஜஸ் வருது, 6 மாதம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டெசிஷனுக்கு போகிறாங்க. ஸோ BDS சீட்ஸ் வந்து அதிகமாக நமக்கு அன்ஃபீல்டாகவே இருக்குது. உங்களுக்கு BDS எடுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த வருஷம் வந்து நிறைய பேருக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. யோசிச்சு கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. ஓகேங்களா? அண்ட் இந்த 10th January வந்து மார்னிங் ஷிஃப்ட் 9 AM 17,008 ரேங்க்லேருந்து 18,535 வரைக்கும். அண்ட் தென் லாஸ்ட் வந்து அலாட்மெண்ட் ஃபார் செல்ஃப் ஃபைனான்சிங் BDS ஒன்லி. இந்த 10th January அன்னைக்கு மார்னிங் செஷனோட நமக்கு வந்து BDS கவர்மெண்ட் BDSம் MBBS கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வரது எல்லாமே BDS, அதுவும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் மட்டும்தான். 10th January அன்னைக்கு மதிய செஷனும் ஆஃப்டர்நூன் ஈவினிங் செஷனும் அண்ட் 11th January அன்னைக்கு மார்னிங் செஷன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஃபார் BDS. 11th January அன்னைக்கு காலையில் செஷனும் நமக்கு எல்லா சீட்ஸுமே முடிஞ்சிடும். மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு இது முடிஞ்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்க சீட்ஸ்லாம் ஸ்டே வேகன்சிக்கு நவுத்துருவாங்க. மாப்பப் போவாங்க. மாப்பப்க்கு அப்புறம் தான் ஸ்டே வேகன்சி வரும். ஸோ மாப்பப் ரவுண்ட் ரொம்ப முக்கியமாக நடக்கும். செல்ஃப் ஃபைனான்சிங்காக மோஸ்ட்லி நடக்கும். அதில் ஒரு சில பேர் வந்து கவர்மெண்ட்லேருந்து மிச்சம் போச்சுன்னா மாப்பப்பில் எதிர்பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போதைக்கு திஸ் இஸ் த கம்ப்ளீட் ஸ்கெடியூல் ஃபார் ரவுண்ட் 2 இன் கவர்மெண்ட் கோட்டா. ஸோ வந்து கவர்மெண்ட் கோட்டாக்காக இதான் ரவுண்ட் 2க்கான கம்ப்ளீட் ஸ்கெடியூல். ஹோப் உங்களுக்கு இதுலேருந்து முக்கியமான விஷயம் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். திஸ் இஸ் எ பார்ட் 1 வீடியோ. இதில் நான் கம்ப்ளீட்டாக ஸ்கெடியூல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ரிலேட்டடான கம்ப்ளீட் டவுட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.